இன்னைக்கு நாம துலாம் ராசிக்காரர்களுக்கு வருகின்ற குரு பகவான் பயிற்சியினால என்னென்ன யோகங்கள் கிடைக்கப் போகின்றது என்பதை பற்றி தாங்க இன்னைக்கு ஒரு பதிவில் நாம பார்க்க இருக்கின்றோம். இந்த குரு பகவான் பயிற்சியானது குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி மாலை 5:20 இந்த குரு பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து பயிற்சியாகி ராசிக்கு 8ஆம் இடத்திலே அமர இருக்கின்றாருங்க. ஆங்கில தேதிக்கு 1/5/2024 அன்று இந்த குரு பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்திலே அமர இருக்கின்றாருங்க. இந்த குரு பகவான் யார்? சூரிய குடும்பத்திலேயே முழு முதற் சுபராக கருதக்கூடியவர் இந்த குரு பகவானுங்க. தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் ஆச்சாரியராக விளங்கக்கூடியவர் இந்த குரு பகவான். சுய ஜாதகத்திலே குரு பகவான் வளம் பெற்றவர்கள் தலைவணங்கா தலைமை பதவியை பெற்றிருப்பார்கள். ஒரு மனிதனை மாபெரும் சாதனைகள் செய்ய வைத்து சரித்திரத்திலே இடம் பிடிக்க செய்பவர் இந்த குரு பகவானுங்க. ஒரு மனிதன் மற்றவர்களால் வணங்கப்படுகின்றார் அல்லது மதிக்கப்படுகின்றார் என்றால் குரு பகவான் பலமே காரணங்க. ஒரு மனிதனை ஆன்மீக பணியில் நடைப்பணம் செய்யக்கூடிய வைக்கிறவர்கள் இந்த குரு பகவான் பேரின்ப காரகன் இந்த குரு பகவானுங்க. புத்திரக்காரகன் தனக்காரகன் என போற்றப்படக்கூடிய இந்த குரு பகவான் மிகப்பெரிய ஒரு தனவான்களை உருவாக்கக்கூடியவர் ஆவாருங்க. குரு பகவான் நின்ற இடம் பால் பார்த்த இடம் சிறப்பு என்பார்கள். குரு பகவான் பார்வைக்கு அவ்வளவு ஒரு சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றது. குரு பார்த்த இடம் புனிதம் பெறும், உயிர் பெறும். குரு பார்த்தால் கோடி தோஷம் என்பது விலகுங்க, கோடி நன்மை என்பது கிடைக்கும். அப்போ இந்த குரு பகவான் நின்ற இடத்தை விட பார்த்த இடத்தை பலம் பெற செய்கின்றாருங்க அப்படின்னே சொல்லலாங்க. பஞ்சபூதங்களில் ஆகாய தத்துவம் இந்த குரு பகவான். ஒருவருக்கு அதிர்ஷ்டம் என்பது தேடி வர குரு பகவான் ஒருவரே காரணமுங்க. அடுத்து குரு பகவான் பயிற்சியால் துலாம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன யோகங்கள் என்பது கிடைக்கப் போகின்றது என்பதை பார்ப்பதற்கு முன்னால் துலாம் ராசிக்காரர்களை பற்றி ஒரு சில வரிகள் பார்க்கலாங்க. துலாம் காலபுருஷ தத்துவத்தில் 7வது ராசியாக வருங்க. இந்த ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் ஆவாருங்க. துலாம் ராசிக்குள்ள சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதங்களும், சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும், விசாகம் நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம் இந்த ராசிக்குள்ள வருங்க. பொதுவாக துலாம் ராசிக்காரர்கள் நீதியரசர்கள், எதையுமே வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள். அதே போல அன்புக்கு அடிபணியக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள். ஆணவத்திற்கு ஒரு நாளும் அடிப்படிய மாட்டார்கள் இந்த ராசிக்காரர்கள். எப்போதுமே சிரித்த முகத்துடன் காணப்படக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள். அதே போல துலாம் ராசிக்காரர்களுக்கு அழகு பொலிவு இருக்காதுங்க. தெய்வ சக்தி என்பது நிறைந்தவர்கள். மற்றவர்களை எளிதில் வசப்படுத்தக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள். ஒரு சிலர் தெரிந்தே இந்த ராசிக்காரர்களிடம் ஏமாறுகின்றார்கள். சந்தோஷமாகவே வாழ்ந்து பழக்கப்பட்டவர்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள். அடுத்து குரு பகவான் பயிற்சியினால துலாம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் என்பது ஏற்பட இருக்கின்றது என்பதை பற்றி தாங்க இன்றைய ஒரு பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு வருகின்ற 1/5/2024 முதல் குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்ய இருக்கிறாருங்க. இதற்கு முன்னால் குரு பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்திலே கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் சஞ்சாரம் செஞ்சாருங்க. அதாவது 2023 ஏப்ரலில் இருந்து 2024 ஏப்ரல் வரையிலும் ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செஞ்சாருங்க. பொதுவாக குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கும்போது ஒரு சில நன்மைகளை கொடுத்திருந்திருப்பார். அதாவது துலாம் ராசிக்காரர்களுக்கு திருமண யோகம், குழந்தை பாக்கியம், உத்தியோக உயர்வு, வெளிநாட்டு யோகம் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பல அதிர்ஷ்டங்களை துலாம் ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல குரு இருந்தபோது கொடுத்திருப்பாருங்க. ஆனால் வருகின்ற 1/5/2024 முதல் ராசிக்கு 8ஆம் இடத்திலே குரு பகவான் அமர இருக்கின்றாருங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 3க்கும் 8க்கும் அதிபதியாக வரக்கூடியவர். அதாவது துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசி அடிப்படையில் அவர் பாவியாக வரக்கூடியவருங்க. அவர் பார்த்தீங்க அப்படின்னா ராசிக்கு 8ஆம் இடத்துல 1/5/2024 முதல் கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் சஞ்சாரம் செய்ய இருக்கிறாருங்க. அப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு இது அதிர்ஷ்டத்தையே கொடுக்குங்க. பொதுவாக குரு பகவான் இயற்கை சுபகிரகமாக இருந்தாலும் ராசி அடிப்படையில் அவர் 3க்கும் 6க்கும் அதிபதியாக வருவதனால, அதாவது ஆதிபத்தியம் பெறுவதனால அவர் 8ஆம் இடத்துல மறைவது பார்த்தீங்க அப்படின்னா சிறப்புங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு. அப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 8ஆம் இடத்துல மறையக்கூடிய அந்த ஒரு வருட காலமும் திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் மாற்றங்கள், எதிர்பாராத யோகங்கள் இது எல்லாமே துலாம் ராசிக்காரர்கள் பார்க்க இருக்கின்றார்கள். முக்கியமாக என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா லாட்ரி, ஷேர் மார்க்கெட்டு, கமிஷன் சார்ந்த துறைகளில் பார்த்தீங்க அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் கிடைக்குங்க. அதாவது எதிர்பாராத பண வரவுகள் அப்படிங்கிறது இருக்கும். அதே போல் திடீர்னு ஒரு சிலருக்கு இன்சூரன்ஸ் மூலமாக பணம் வருவதற்கான ஒரு வாய்ப்புகளும் கொடுக்குங்க. அதாவது ஒரு சிலருக்கு அதிகப்படியான பண வருவாயை இந்த ஒரு காலகட்டத்தில் ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது கொடுக்க இருக்கின்றாருங்க. அதே போல் நீண்ட காலமாக வராத பரம்பரை சொத்துக்கள் என்பது இந்த ஒரு காலகட்டத்தில் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டுங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு 3ஆம் அதிபதி குரு பகவான், 6ஆம் அதிபதி குரு பகவான் 8ஆம் இடத்துல மறைவதனால
அதே போல் முக்கியமாக இந்த ஒரு காலகட்டத்தில் நிறைய பணப்புழக்கம் அப்படிங்கிறது ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அதாவது அடுத்தவர்களுடைய பணம் உங்ககிட்ட புரளக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு மறைவதனால இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா மறைந்த குரு நிறைந்து தருவாராம். அப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்துல அமரப்போகக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நிறையதொரு பணப்புழக்கத்தை கொடுக்க இருக்கின்றாருங்க. இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க. பழைய விஷயங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா 8லே பட்டம் எழுகின்றார். அதாவது 8ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பட்டம் பதவி பறிபோகுமாம். அப்போது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் யாரையுமே பக்கத்து கொள்ளக்கூடாது. மேல் அதிகாரிகளிடம் இந்த ஒரு காலகட்டத்தில் வீண் விவாதங்களை தவிர்க்கணுங்க துலாம் ராசிக்காரர்கள். அதே போல் ஏதாவது தேவையற்ற வழக்குகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ வழக்கு சார்ந்த விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும். ஏற்கனவே துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏதாவது வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகளில் இந்த ஒரு காலகட்டத்தில் தள்ளி போடலாங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல குரு இருக்கும்போது நமக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு இல்லாத ஒரு நிலையை கொடுக்குங்க. அப்போ ஏதாவது ஒரு வழக்குகள் ஏற்கனவே இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு காலகட்டத்தில் வழக்குகளை தள்ளி போடுவது என்பது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அதே போல் துலாம் ராசிக்காரர்களுக்கு வேலைக்காரர்கள் வச்சு வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் வேலைக்காரர்களால் ஒரு சில சங்கடங்கள் அப்படிங்கிறது வருங்க. அப்போது உங்கள் கூட இருக்கக்கூடிய வேலைக்காரர்களை இந்த ஒரு காலகட்டத்தில் நம்பக்கூடாதுங்க. அதே போல் தேவையற்ற கவலைகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போது எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் இருப்பது நல்லதுங்க துலாம் ராசிக்காரர்கள். அதே போல் 3ஆம் அதிபதி தைரிய ஸ்தானாதிபதி 8ஆம் இடத்துல மறைவதனால தைரியம் சார்ந்த விஷயத்தில் ஒரு சில சங்கடங்கள் அப்படிங்கிறது வருங்க. அதாவது தைரிய குறைவு வரும். அதனால் இந்த ஒரு காலகட்டத்தில் தைரியத்தை விடாமல் இருக்கணுங்க துலாம் ராசிக்காரர்கள். அதே போல் கணவன் மனைவிக்குள்ள வீண் விவாதங்களை தவிர்க்கணும். 3ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல மறைவது துலாம் ராசிக்காரர்களுக்கு. அதே போல் வீட்டில் அதிகமாக ஆபரணம் வச்சுருக்கவங்க இந்த ஒரு காலகட்டத்தில் உஷாராக இருக்கணுங்க. 8ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஆபரண நஷ்டம் என்பது வரும். ஆபரணங்கள் ஏதாவது திருடு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். ஆபரண விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க. அதே போல் புத்திரகாரகன் குரு ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைவதனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க துலாம் ராசிக்காரர்கள். 8ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்தவரை அதே போல் அப்போது இந்த குரு பகவான் 8ஆம் இடத்துல மறைகிற வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருப்பது என்பது நல்லது. அதே போல் தனகாரகன் குரு பகவான் 8ஆம் இடத்துல இன்னும் ஒரு வருடத்திற்கு மறைவாக சஞ்சாரம் செய்ய போவதனால பண விஷயத்திலையும் கவனமாக இருங்க. பெரிய முதலீடுகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க இந்த ஒரு காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்கள். அதாவது இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா 8ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் சாப்பிடக்கூட நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தருங்க ஒரு சிலருக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு. சரி, இப்போது இந்த குரு பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருப்பதை விட அவர் பார்க்கிற இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பலம் பெறுங்க. அதாவது குரு பகவான் நின்ற இடத்தை விட பார்த்த இடத்தை பலம் பெற செய்வாருங்க. அப்போது குரு பார்வைக்கு பல சிறப்புகள் என்பது சொல்லப்பட்டிருக்கின்றது. குரு பகவானுக்கு பார்வை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5, 7, 9 பார்வை. அதாவது குரு பகவான் தான் நின்ற இடத்துல இருந்து 5, 7, 9ஆம் இடத்தை பார்வையிடுவாருங்க. அப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து தனது 5ஆம் பார்வையாக ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்வையிடுவாருங்க. அதே போல் பொதுவாக 12ஆம் இடம் வெளிநாட்டை சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படிங்கிறதுனால துலாம் ராசிக்காரர்களுக்கு வெளிநாடு சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க. அதாவது இதற்கு முன்னால் வெளிநாட்டு தடைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த தடைகள் எல்லாமே உடைப்பட்டு நீங்கள் வெளிநாடு போய் நல்லதொரு கம்பெனியில் அமரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்குங்க. அதாவது எதிர்பாராத வெளிநாடு வாய்ப்புகள் என்பது தேடி வருங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்வையிடுவது. அதே போல் பூமி சம்மந்தமாக ஏதாவது ஒரு செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு காலம் சிறப்பான ஒரு காலம். அதாவது இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, அசையா சொத்துக்களை முதலீடு செய்வது. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்ப்பது சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அதே போல் மிகப்பெரிய புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு பாக்கியங்களை கொடுக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு. அடுத்து குரு பகவான் தன்னுடைய நேர்பார்வை 7ஆம் பார்வையாக ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்வையிடுவாருங்க. அப்போது 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதிர்ஷ்டம் தரும். அதே போல் கண்கள் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். உங்கள் பேச்சுக்கு மரியாதை என்பது கிடைக்கும். அதே போல் பண விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முன்னேற்றம் இருக்கும். அதே போல் பணம் செலவாக போகுது அப்படின்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்வையிடுவதனால. அதே போல் முக்கியமாக 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்குங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்வையிடுவது.
அப்போது குடும்பம் அமையாதவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் குடும்பம் அமைவதற்கு சான்ஸ் அப்படிங்கிறது உண்டுங்க. அதே போல் குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்வையிடுகின்றார். குரு பகவான் உங்கள் ராகு இருக்கிறதுனால, குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்வையிடுவதனால எதிர்பாராத பணவரவு துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்குங்க. அடுத்ததாக குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையாக ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்வையிடுகின்றாருங்க. அப்போது 4ஆம் இடம் அப்படிங்கிறது தாய், கல்வி, வாகனம், விவசாயம், வியாபாரம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்வையிடுவதனால தாயாருக்கு நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க. அதாவது தாயார் எப்படி உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு காலகட்டத்தில் பரிகாரம் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள திட்டையில் உள்ள குரு பகவானுக்கு கோவிலுக்கு போயிட்டு வரலாங்க. அங்கே குருவுக்குன்னு தனி சன்னதி இருக்குது. அதே மாதிரி கும்பகோணத்தில் ஆலங்குடியிலையும் குரு பகவான் சன்னதி இருக்குது. அங்கேயும் போயிட்டு நீங்கள் வணங்கிட்டு வரலாங்க. அப்படி